ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு பல்லு புடுங்கி பாட்காஸ்ட். நான் உங்க டாக்டர் ஜொரசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபிசோட் நம்பர் 8. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா 1:3800 அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ சம்திங் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. பெருசா ஒன்றும் கிடையாது. டென்டிஸ்ட் பாப்புலேஷன் ரேஷியோ இருக்குல்ல, நம்ம இந்தியாவில் 1:3800 இருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிரகாரம் எவ்வளோ இருக்கணும், நம்ம இதில் எவ்வளோ இருக்கோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். பட் இருந்தாலும் என்ன கேப் நம்ம டென்டிஸ்ட் அண்டர் வேல்யூடா வச்சிருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டு மேனர்ல இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்ல போறேன். ஃபுல் பாட்காஸ்ட் கவனமா கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். 1:3800, அதாவது எல்லா 3800 பீப்புளுக்கும் ஒரு டென்டிஸ்ட் நம்ம ஊர்ல இருந்துகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரேஷியோ இன்னும் நம்மளுக்கு கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இயர்லி thousands ஆஃப் டென்டிஸ்ட் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 38,000 தாண்டிருச்சு. அப்படின்னா எனக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 38,000 டென்டிஸ்ட் இருக்காங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு 40,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ இயர்லி தமிழ்நாட்டில் மட்டும் 1000 கணக்கில் டென்டிஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. டென்டிஸ்ட் இருக்காங்க, டென்டிஸ்ட் கிட்ட பாப்புலேஷன் போக மாட்டேங்குது. அதுதான் எங்க பிரச்சனை. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்குள்ள வரலாம். அதாவது இந்த சர்ப்ளஸ் ட்ராப். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஊர் முழுக்க நிறைய வாட்டர் இருக்கு. அந்த வாட்டரை குடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. குடி தண்ணீர், நல்ல குடி தண்ணீர் எல்லாம் இருக்கு. பட் அதை குடிக்கிறதுக்கு ஆளே இல்லாம அந்த தண்ணி இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதே மாதிரிதான் ஆயிரக்கணக்கில் பல் டாக்டர்ஸ் வருஷம் முடிச்சிட்டு வராங்க. அப்படி ஆயிரக்கணக்கில் முடிச்சிட்டு வந்தோம் பேஷண்ட் பாக்குறதுக்கு பேஷண்ட் வரணும்ல. ஸோ த பர்டிகுலர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டென்டிஸ்ட் கிட்ட பேஷண்ட் போயிட்டே இருக்காங்க பிகாஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். பட் ஒருத்தவங்க புதுசா வராங்கன்னா அவங்க கிட்ட போறதுக்கு யோசிப்பாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் கேப் அண்டர் வேல்யூ பண்றாங்க. பல் டாக்டர் தானே, பல் டாக்டர் கிட்ட தான் போகணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறையவே இருக்கு. கிட்டத்தட்ட நான் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸை தப்பு சொல்லல. பட் இன்னும் நிறைய ஒரு டேபு இருக்கு. என்ன இருக்குன்னா, எம்பிபிஎஸ் முடிச்சவங்க மட்டும்தான் ரியல் டாக்டர்ஸ், பிடிஎஸ் அதர் ஃபீல்ட் ஆஃப் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் கிடையாது அப்படிங்கிற டேபு ஊர்ல நிறைய மக்களிடையே இருக்கு. ஈவன் தோ என் ரிலேட்டிவ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையனுக்கு பிடிஎஸ் கிடைச்சிருந்துச்சு. பிடிஎஸ் சேர்க்கறதுக்கு ஊர்ல இருக்கவங்க ரொம்பவே யோசிச்சாங்க. ஈவன் தோ நான் ஜாயின் பண்ணும்போது என்னைய எல்லாருமே எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண வேண்டியதானே அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பா கூட எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி என்னைய கேட்டாங்க. பட் நான் பிடிஎஸ் போறேன் அப்படின்னு சொல்லி போனேன். ஆஸ் பர் த WHO உலக சுகாதார நிறுவனத்தோட கணக்குப்படி, இப்போ டெவலப்பிங் நேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1:7,500 ரேஷியோல டென்டிஸ்ட் பாப்புலேஷன் ரேஷியோ இருந்தாலே ஃபைன். பட் நம்மளுக்கு சர்ப்ளஸாவே இருக்கு. 1:3800 ரேஷியோல இருக்கு. இருந்தாலும் நிறைய கிளினிக் பாத்தீங்கன்னா காலியா இருக்கு. என்ன ரீசன்னால காலியா இருக்குன்னா, அதாவது ஒண்ணுதான், அண்டர் வேல்யூ பண்ணி யாரும் போறது கிடையாது. பல்லு வலிச்சாலும் நான் கிராம்ப வச்சுக்கிறேன், நான் அப்படி நான் பாத்துக்கிறேன், நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்கும்போது டென்டிஸ்ட் கிட்ட போக மாட்டாங்க. மேண்டேட்டரியா டென்டல் செக்அப் போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பல்லுல என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா அவங்க நேர்ல வர்றதுக்கே யோசிப்பாங்களே. ஏதாச்சும் பிரச்சனைனா ஒன்னு யூடியூப் பாக்குறாங்க, இல்லனா ஏஐல ஜெமினி, சாட் ஜிபிடி எல்லா ஏஐலையும் பாக்குறாங்க. இதுலயே அவங்க சொல்யூஷன் தேட ட்ரை பண்றாங்க. பட் என்ன பிரச்சனை, ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ அது வரைக்கும் இன்டர்னலா ப்ராப்ளத்தை அவங்களே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு ஃபேக்ட். இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, கம் டிசீஸ் எல்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு பெயினே தெரியாது. பட் சிவியர் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். சும்மா ஜஸ்ட் செக்அப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதை தான் நாங்கள் சொல்ல ட்ரை பண்றோம். இன்னொன்று நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறது. இப்போ துணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ட்ரெஸ் கடைக்கு போறோம், அதுக்கப்புறம் முடி வெட்டுறதுக்கு சலூன் போறோம், பலசரக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு பலசரக்கு ஜாமான் வாங்குற கடைக்கு போறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போறோம்ல. பட் ஆனா பல்லு வாய்க்குள்ள இருக்கு, அதுக்கு என்ன லெவல்ல இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு போகணும் தானே. பல்லு தானே, விழும்போது விழட்டும், அது பாட்டு விழுந்துடும், பிரச்சனை வந்துச்சுன்னா அது பாட்டு விழ போகுது, புடுங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. பட் அதுவும் ஒன் ஆஃப் த வைட்டல் ஆர்கன் அப்படிங்கிறதையே நிறைய பேர் மறந்துடுறாங்க. அதை எந்த அளவு பாதுகாத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்பவே நல்லதா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதுல பேஷண்ட் மேல மட்டும் நம்ம இது பண்றதோட டாக்டர்ஸ் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரகிள்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேஷண்ட் இருக்காங்களே, பல் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஒரு 500 ருபீஸ் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். சார் அவ்வளோ ரூபாயா, 50 ரூபா எடுக்கலாம்ல அப்படிலாம் கேட்பாங்க. 50 ரூபாய்க்கு எங்க அப்படிலாம் தோணும். பல் எடுக்கிறது, சார் என்கிட்ட 50 ரூபா மட்டும் தான் சார் இருக்கு, 50 ரூபாய்க்கு எடுத்துக்கலாமா சார் அப்படி அந்த மாதிரி கேட்கறவங்க இன்னும் இருக்காங்க. நம்ம என்ன பண்றது? இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு குவாலிட்டி ப்ரொஃபஷனல் எல்லாமே கத்துக்கிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம அதுக்காக அவங்களுக்கு ஃப்ரீயா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. பிகாஸ் நம்ம அதுக்கு படிச்சுட்டு தானே வந்திருக்கோம். பட் அவங்க அப்படி புரிஞ்சுக்க மாட்றாங்க.
டாக்டர்ஸ் அப்படின்னாலே அவங்க வந்து ஃப்ரீயா பண்ணணும் அப்படிங்கிற மாரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எல்லா ஜாபுக்கும் அவங்க ஒர்க் பண்றதுக்கு சேலரி எல்லாமே குடுக்குறாங்க. ஈவன் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 40,000 50,000 ஈஸியா வாங்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் 1,00,000 2,00,000லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு டென்டிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ரெஷர் போய் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, 10,000 12,000 தான் ஃபுல் டைம் ஜாபுக்கு குடுக்குறாங்க. போக போக 15,000ஆ மாத்துறாங்க. 20,000 25,000 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டருக்கு 25,000 ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டருக்கு அவ்வளோதான் குடுக்குறாங்க. இந்த ரேஷியோ எப்படி இருக்கு? இதே இது ஐடி ஃபீல்ட்ல போறவங்களோட ரேஷியோ எப்படி இருக்கு? ஒருத்தவங்களோட பெயின க்யூர் பண்றது, ப்ரொஃபஷனல் டிகிரி, லைசென்ஸ் எல்லாமே வாங்கி, கஷ்டப்பட்டு படிச்சு 5 வருஷம் இதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணி, பேஷண்ட் பார்த்து, திட்டு வாங்கி, கோட்டா முடிச்சு, ஒர்க்கு முடிச்சு, எல்லாம் பண்ணி கடைசில வந்து நிக்கிறது வந்து லோ சேலரி. காலேஜ் படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமா செலவு பண்ணிட்டு, இன் ரிட்டர்ன்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு அண்டர் வேல்யூட் ஒன். எங்களுக்கு சேலரியும் கம்மியா வருது. ஸோ அப்படி ஒரு நிலைமை மாறணும் அப்படின்னா, டென்டிஸ்ட்ட வந்து எல்லா பீப்புளும் வேல்யூ பண்ண ஆரம்பிக்கணும். டென்டல் அவேர்னஸ் ஓவராலா எல்லார்கிட்டயும் வேணும். நம்ம ஊர்ல அவைலபிலிட்டி நெறைய இருக்கு. பட் ஆனா அவேர்னஸ் தான் கம்மியா இருக்கு. இது மூலமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டென்டிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நோபல் ப்ரொஃபஷரா நீங்க கன்சிடர் பண்ணணும். ஆஸ் லைக் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், டென்டிஸ்ட்டும் நெறைய சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒரு பல்ல எடுக்கிறதுக்குமே உங்களோட ஜெனரல் ஹெல்த்துக்கும் நெறைய லிங்க் இருக்கு. ஒரு டயாபிட்டிஸ் அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க எவ்வளோ கேர் பண்றீங்களோ உடம்புல, அதே லெவல் கேர் உங்களோட பல்லுக்கும் குடுக்கணும். எக்காரணம் கொண்டும் பல் டாக்டர் தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் டெவலப் பண்ணாதீங்க. நாளைக்கு நீங்க இதே மாரி இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஜெனரேஷன்ல டென்டிஸ்ட்டோட அந்த ரேஷியோ இருக்குல்ல, ஏதாச்சும் ஒரு கட்டத்துல குவாலிட்டி டென்டிஸ்ட் யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே. நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இந்த 1:3,800 அப்படிங்கிற நம்பர மைண்ட்ல வச்சுக்கோங்க. அங்கங்க டென்டல் கிளினிக் இருக்குங்கிறத வந்து நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டென்டல் அப்பாயின்ட்மென்ட்டுக்காக 15 டேஸ், 20 டேஸ், 30 டேஸ் கூட வெயிட் பண்ற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்க போனீங்கன்னா போய் ஒரு டென்டிஸ்ட்ட பார்த்துட்டு வந்துரலாம். இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது. நீங்க இத ஃபாலோ பண்றதுனால எனக்கு நல்லது இல்ல. உங்களோட ஹெல்த், உங்களோட ஃபேமிலி எல்லாருக்கும் நல்லது. ஒரு ஹார்ட்ட நீங்க எப்படி காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க பல்லையும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. நெறைய பேருக்கு பிரஷிங் டெக்னிக்கே இங்க தெரியாம இருக்கு. ஸோ வந்து எப்படி பண்ணணும்? இத நான் எப்படி காப்பாத்திக்கணும்? இதெல்லாம் கேளுங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாரி இன்னும் மோர் எக்ஸைட்டிங் பாட்காஸ்ட்டுக்கு நம்ம பாட்காஸ்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ கமெண்ட்லயும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பா போடுங்க. பாய். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.